ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் திட்டமிடாமல் நடக்கிறது. அது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நிகழ்வுகள் சம்பவங்கள் நடைபெறக்கூடியதை நாம் பார்க்குறோம். குறிப்பாக இன்றைக்கு சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் பார்க்குறோம். திடீர்னு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகனோ அல்லது அப்பாவோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வர்றாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் அல்லது பிள்ளைகள் அப்படியே கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு சூழல், அப்புறம் கட்டி பிடித்து அப்படியே தூக்கியும் அப்படியே கொண்டாடக்கூடிய ஒரு நிலைகள். இதே போல் மகிழ்வான காரியங்கள், அதே போல் எதிர்மறையான காரியங்கள், நம்முடைய மனசுக்கு வாழ்க்கைக்கு ஒவ்வாத காரியங்கள் என்ன செய்யுது அப்படின்னா, எதிர்பாராத நேரத்தில் நடக்கக்கூடியதை நாம் பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, இயேசுனுடைய இரண்டாவது வருகை, அவருடைய வருகையின் பொழுது எப்படி வாழ்க்கை சூழல்கள், இயற்கையினுடைய அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்பதை இந்த நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அப்போ இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்வு யாரை போல இருக்கணும்? நோவாவை போல இருக்கணும், லோத்துவை போல இருக்கணும். அப்போது நோவாவை போல லோத்துவை போல நம்முடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்னா, அப்போ நம்முடைய வாழ்வு பாதுகாக்கப்படும். நம்முடைய வாழ்வு ஒரு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதனை நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உன்னதமான சிந்தனையையும் வாழ்வியல் வழிகாட்டுதலையும் கொடுக்கக்கூடியவராக நமக்கு இருக்கிறார். இப்போது நோவாவினுடைய காலத்தை என்ன பண்ணுறார் அப்படின்னா, இங்கே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் சிந்தனையாக நற்செய்தி வாசகத்தில் மேற்கோள் காட்டுறார். அப்போ நோவாவினுடைய காலத்தில் என்ன நடந்தது? நம்ம தொடக்க நூல் புத்தகத்தில் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் நாம் பார்க்குறோம். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது மண்ணில் மனிதர் பெருக தொடங்கி அவர்களுக்கு புதல்வியர் பிறந்த பொழுது மனிதரின் புதல்வியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர் கண்டு தாங்கள் தேர்ந்து கொண்டவர்களை எல்லாம் மனைவியாக்கி கொண்டனர் அப்படின்னு சொல்லி அங்கே மனிதர்கள் எப்படி தீச்செயல் செய்கிறாங்க, அந்த தீச்செயல் செய்கிறதுனால கடவுளுடைய பார்வையில் எப்படி அவர் சினமடைந்தவர்களாக, சீற்றத்திற்கு உள்ளான பிள்ளைகளாக இருந்தார்கள் என்பதனை இங்கு ரொம்ப அழகாக இங்கே தொடக்க நூல் புத்தகத்தில் வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த நிலையில் எச்சரிக்கை செய்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணல அப்படின்னா, செவி கொடுக்கலை. போடா பார்த்துக்கலாம், வாழ்கிறது ஒரு முறை, இப்படி வாழ்ந்தா என்ன, செத்து போனதுக்கப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, யாரு கண்டா, அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் இந்த உயிரோட இந்த உலகத்தில் வாழ்கிறப்ப நான் சந்தோஷமாக இருக்கிறேனா, மகிழ்ச்சியோடு இருக்கிறேனா, அது போதும் என்கிற ஒரு மனநிலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த சூழலில் கடவுள் வருத்தப்படுகிறார். ஆனால் ஒருத்தர் குறித்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, பெருமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை, மனம் குளிரக்கூடிய ஒரு நிலை, சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நிலை. அதான் நோவா அதாவது தொடக்க நூல் புத்தகத்தில் அதிகாரம் 6 இறை வார்த்தை 9 இப்படியாக வாசிக்கிறோம். நோவாவின் வழிமரபினர் இவர்களே, தம் காலத்தவருள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் நடந்தார். நோவா கடவுளோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி இங்கு ரொம்ப அழகா இங்கு தொடக்க நூல் புத்தகத்தில் எப்படி நோவாவினுடைய காலத்தில் மற்ற எல்லாரையும் விட நோவா கடவுளுடைய பார்வையில் குற்றமற்றவராக, நேர்மையானவராக, கடவுளோடு நடக்கக்கூடியவராக இருந்தார். அப்போது அதனால தான் அவர் பாதுகாக்கப்பட்டார். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் நோவாவை போல இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எப்போ வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆகவே திடீர்னு என்ன நடக்கும் அப்படின்னா, ஆபத்து வரும், எதிர்மறையான காரியங்கள் நடக்கும். அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரை எதிர்கொள்ளணும். கடவுளுடைய பார்வையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய உள்ளம் அப்படியே குளிர்ந்து போகணும், அப்படியே என்ன சொல்றது அப்படின்னா மகிழ்ச்சி அடையணும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையை நீங்களும் நானும் அடைய வேண்டும். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் நோவாவை போல நேர்மையானவர்களாக, குற்றமற்றவர்களாக, அதை கடந்து அவரோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம என்ன இருக்க வேண்டும் என்பதனை ஆண்டவனுக்கு முதல் செய்தியாக நம்ம கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய உடலில் பார்க்குறோம் பாருங்கள், கொழுப்பு கொலஸ்ட்ரால் நிறைய அதிகமாகிறது. உடலில் தேவையில்லாத காரியங்கள், அதாவது ஒவ்வாமைகள் இருக்கிறது.
நிறைய தின்னுபுட்டு உடம்பு அப்படியே பருத்து போய் கிடக்கிறது, பருமனாகி இருக்கிறது. அப்போ உட்காந்தா எந்திரிக்க முடியலை, படுத்தா தூக்கி விட ஒரு ஆள் தேவை என்னது துணை வேண்டி இருக்க வேண்டிய ஒரு சூழல். இப்படி பல்வேறு நிலைகள் என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா உடல் பெருத்து போய் கிடக்கிறது. அப்போ அதற்கு தேவையான உடற்பயிற்சி நம்ம கொடுக்கறது இல்லை, கண்ட நேரத்திலையும் கண்டதை தின்றது. அப்போ இப்படிப்பட்ட நிலையில மருத்துவரை பார்க்க போறோம். மருத்துவர் சொல்றாங்க, உங்க வயசுக்கு உங்க உயரத்துக்கு இவ்வளவு இந்த எடை இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிக்கங்க, என்ன அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். இப்போ நீடிய ஆயுளோட நீங்கள் இருக்க முடியும், எந்த விதமான மருந்து மாத்திரைகள் நீங்கள் சாப்பிட வேண்டிய தேவை இருக்காது. அப்போ நீங்கள் நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க. இப்போ மருத்துவர் என்ன சொல்கிறாங்க, குறைந்தது ஒரு 30 நிமிஷம் அல்லது நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரிஸ்க் வாக் நீங்கள் நல்லா நடக்கணும், நடைப்பயிற்சி நீங்கள் போகணும். காலையிலும் சாயந்தரமும் நீங்கள் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளணும். அப்படி நடைப்பயிற்சி மேற்கொண்டால்தான் நீங்கள் என்ன நடப்பீங்க, என்ன செய்ய முடியும் அப்படின்னா உடல் எடையை குறைக்க முடியும், தேவையில்லாத அந்த கழிவுகளை அப்புறப்படுத்த முடியும் என்று மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்படி மருத்துவர் சொல்கிறத கேட்கல அப்படின்னா நாம் கடைசியில் அப்புறம் சோறு தின்றது போல், சாப்பாட்டை தின்றது போல் மாத்திரை அப்படியே ஒரு கையில் அள்ளி அப்படியே போடணும், கொஞ்சம் தண்ணியை குடிக்கணும், சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்று மருத்துவர்கள் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதே போல தான் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம கடவுளோட நடக்கணும். கடவுளோட நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை அப்படியே பாதாளத்துக்குள்ள போயிடும், யார் நம்மளை மீட்க முடியாது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை உலகம் என்ன செய்யுது அப்படின்னா, அதாவது ஒரு ஈர்ப்பை நமக்கு கொடுக்கிறது. எப்படிப்பட்ட ஈர்ப்பை கொடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு முறை தான் வாழ்கிறப்பா, சந்தோஷமாக வாழ்க்கையை வாழு, எதை குறிச்சும் கவலைப்படாத, உனக்குன்னு ஒரு விதிமுறைகளை உருவாக்கிக்க. ஏன்னா அதில் நீ என்ன செய்யலாம் அப்படின்னா, நீ விரும்பின போக்கில் மனம் போன போக்கில் நீ வாழ்க்கையை வாழு, அது உனக்கு அதுதான் உனக்கு நிலை வாழ்வு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு தவறான சித்தாந்தத்தை கருத்தில் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்போ கண்ணில் பட்டதெல்லாம் நீ அனுபவி ராஜா, அனுபவி என்கிற ஒரு மனநிலையை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரோடு நடத்தல். இப்போ நமக்கு காலையில் எந்திரிச்சு நடக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்குது, பிடிச்சா நடக்கிறோம். நிச்சயமாக நிறைய பேர்த்துக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 மணிக்கு அலாரம் வைப்பாங்க. ஆனால் என்ன செய்யறது, அவன் திட்டமிடுவாங்க 5 மணிக்கு அலாரம் வைக்கணும், 5:30க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 6:30 மணி வரை நடைப்பயிற்சி போகணும், அதற்கப்புறம் வரணும், கொஞ்சம் மூச்சு பயிற்சி, கொஞ்சம் தியானம், மனசை அப்படி இலகுவாக்கி கொண்டு 7 மணிக்கு குளிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய அன்றாட வேலைகள், காலை வேலைகள் நம்ம செய்ய போகணும், அலுவல்களை செய்ய போகணும் அப்படின்னு திட்டமிடுவாங்க. அப்படி பல நேரங்களில் திட்டமிடுகின்ற பொழுது 5:30க்கு அலாரம் அடிக்கும், என்ன பண்ணுவோம், ஸ்னூஸில் போட்டுருவோம். அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு அலாரம் அடிக்கும், மறுபடியும் ஸ்னூஸில் போடுவோம். இப்படியே அடிக்கடி என்ன செய்வோம் அப்படின்னா 5:30ங்கிறது 6:30 ஆயிரும், அப்புறம் 7 மணி ஆயிரும், அப்புறம் நடைப்பயிற்சிக்கு போக முடியாத ஒரு நிலை. இப்படி அப்புறம் சோம்பேறித்தனம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்படியே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இழுத்து மூடிக்கிட்டு தூங்குவோம். அப்புறம் சோம்பேறித்தனம் வந்துடும். அப்புறம் என்ன செய்யும், நம்ம திட்டமிட்டபடி நம்ம நடைப்பயிற்சிக்கு போக முடியாது. அப்போ நேரடியாக நம்ம வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை. இதே போல தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் கடவுளோடு நடப்பது என்பது எளிதான காரியம் அல்ல, எளிமையான காரியம் அல்ல. அது நிறைய சோதனைகள் வரும், நிறைய தடைகள் வரும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தடைகளை கடந்து, சோதனைகளை கடந்து நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரோடு நடக்க நாம் வாஞ்சையோடு இருக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் நாம் நேர்மையான பிள்ளைகளாக, குற்றமற்றவர்களாக நாம் வாழ முடியும். நேர்மையான பிள்ளைகளாக ஆண்டவரோடு நடப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நேர்மையான பிள்ளைகளாக இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம், இப்போ பாருங்க, நேர்மையோடு இருக்கணும். இப்போ காலையில் எந்திரிக்கிறோம், நேரத்துக்கு போக முடியலை, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பொய் சொல்கிறோம். அந்த நேரத்தில் உண்மையை சொன்னாலும் நம்ம முதலாளி அல்லது நம்முடைய கணவனோ மனைவியோ அல்லது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களோ நம்மளை ஏற்றுக்குவாங்களா? அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. திட்டுவாங்க அல்லது வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. என்ன செய்வோம், பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் நாங்கள் நேர்மையாக செயல்பட முடியலை, பொய் சொல்வதற்கு நாம் நிர்பந்திக்கப்படுகிறோம்.
சரிங்களா? அப்போ விரும்புகிறோமோ விரும்பலையோ நிறைய நேரங்களில் நம்முடைய சூழல் நம்மை நேர்மையாக வாழ அது ஒரு தடைகளை விதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதில் நம்முடைய சோம்பேறித்தனமும் இருக்கிறது, நம்முடைய அசட்டுத்தனமும் நமக்கு வந்து இருக்கிறது. அப்போது இதே போல தான் அங்கே நோவாவுடைய காலத்தில் வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, அங்கே எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது, கடவுள் வருத்தம் அடைகிறார், மனமாற வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அந்த நிலையில் வந்து மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே கேலி குத்துக்கும் அதே போல தகாத வாழ்க்கை முறைகளுக்கு வந்து தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த சூழல்ல நோவா மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா, நேர்மையானவராக இருக்கிறாரு, குற்றமற்றவராக இருக்கிறாரு. அதை கடந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து கடவுளோடு நடக்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுள் கொடுக்கக்கூடிய திடீர்னு இன்ப அதிர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் வருது. அந்த இன்ப அதிர்ச்சிகளை எதிர்கொள்ளணும் அப்படின்னா, அது நேர்மறையானதோ எதிர்மறையானதோ எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அந்த இன்ப அதிர்ச்சிகளை வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய உடலை பேணுவதற்கு, நம்முடைய உடலை வந்து பாதுகாப்பதற்கு எப்படி நமது முயற்சிகளை மேற்கொள்கின்றோமோ, அதே போல ஆண்டவருடைய பாதத்தில் நான் 1 மணி நேரம் உட்கார்ந்துருப்பேன், ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பேன், தியானம் செய்வேன், அதே போல் திருப்பள்ளிக்கு போவேன், நற்கருணை ஆராதனையில் பங்கெடுப்பேன், பாவ சங்கீர்த்தனத்தில் நான் வந்து பங்கெடுப்பேன். இப்படி எல்லா காரியங்களையும் நான் வந்து செய்வேன். அப்படி செய்கின்ற பொழுது இந்த என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நானும் நோவாவை போல ஆண்டவரோடு இருப்பேன், ஆண்டவரோடு நடப்பேன் என்கிற ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்வோம். அப்போ கடவுளுடைய பார்வையில் நம்ம என்ன நம்முடைய செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒன்றாக, நம்மை குறித்து என்ன செய்யணும், ஒரு பூரிப்படையக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதனை முதல் சிந்தனையாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு வந்து உன்னதம் நமக்கு வந்து கொடுக்கிறார். இரண்டாவதாக நம்ம வந்து பார்க்கிறோம், அங்கே வந்து என்ன அப்படின்னா, யாரை மேற்கோள் காட்டுறார் அப்படின்னா, லோத்துவை வந்து மேற்கோள் காட்டக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். லோத்து அப்படி என்னப்பா பண்ணிட்டாரு, அவர் வந்து பெரிய காரியங்களாம் வந்து செய்யலை. அவர் யாரால மீட்கப்படுறார் அப்படின்னா, ஆபிரகாமால் அவர் வந்து மீட்கப்படுகிறார். சோதோம் கொமோரா நிகழ்வு நமக்கு தெரியும். தொடக்க நூல் புத்தகத்தில் அதிகாரம் 18, 19 நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வந்து சோதோம் கொமோரா அந்த 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 பகுதியில் வாழக்கூடிய மக்கள் என்னென்ன தப்புகளை வந்து செய்கிறாங்க, அந்த கடவுளுக்கு பிடிக்காத அருவருக்கத்தக்க காரியங்களை வந்து செய்கிறாங்க. இப்போ கடவுள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சோதோம் குமாரை வந்து அழிக்கக்கூடிய ஒரு நிலை. அதில் ஆபிரகாம் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த நகருக்காக வந்து பரிந்து பேசக்கூடிய ஒரு நிலை. இந்த நிகழ்வு, இந்த கதையெல்லாம் நமக்கு வந்து தெரியும். இதில் என்ன பண்ணுறாரு, கடவுள் அந்த நகரை வந்து அழிக்கின்றார். சரிங்களா? அப்போ அந்த கடவுளை வந்து அந்த நகரை அழிக்கின்ற பொழுது, சமவெளி பகுதியில் வந்து அழிக்கின்ற பொழுது என்ன, யாரை நினைவு கூறுறார் அப்படின்னா, யாரை நினைவு கூறுகிறார், ஆபிரகாமை நினைவு கூறுகின்றார். பாருங்க, நம்ம தொடக்க நூல் புத்தகத்தில் அதிகாரம் 19 இறை வார்த்தை 29 வந்து இப்படியாக வாசிக்கிறோம். தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 19 இறை வார்த்தை வந்து 29 அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கடவுள் சமவெளி நகர்களை அழித்த போது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்த போது கடவுள் அவரை காப்பாற்றினார். இப்போ இந்த ஆபிரகாம் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய வாழ்க்கை முறை வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கடவுளுக்கு வந்து கடவுளுடைய பார்வையில் எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுள் சொல்கிற இடத்துக்கு போனார். அதற்கு நம்பிக்கையின் தந்தையாக வந்து அழைக்கப்படுகின்றாரு. ஆகவே கடவுளுக்கு பிரமாணிக்க உள்ள ஒரு நல்ல மகனாக வந்து முதுபெரும் தந்திரிகள் ஒருவராக வந்து யார் இருக்கிறார் அப்படின்னா, ஆபிரகாம் வந்து இருக்கிறாரு. அப்போ இந்த ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, தன்னோட அந்த மக்கள் சோதோம் குமரில் வாழக்கூடிய மக்களை வந்து கடவுள் அழிக்கணும் என்று திட்டமிட்ட பொழுது அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்காக பரிந்து பேசக்கூடிய அது ஒரு உன்னதமான ஒரு நபராக வந்து ஆபிரகாம் வந்து இருக்கிறார். இதை கடந்து கடவுளுடைய பார்வையில் அவர் ஆபிரகாம் எப்படி இருக்கிறார், சரிங்களா? இப்போ நம்ம எல்லாத்துமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உறவுகள் இருக்கிறது. அந்த உறவுகள் வந்து நண்பர்களாக இருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, என்ன சரிங்களா, இப்படிப்பட்ட உறவு முறைகள், அம்மா அப்பா சித்தி சித்தப்பா, அந்த மாமா அத்தை, இப்படி இந்த உறவு முறைகளை கொண்டு இருக்கலாம். கடவுளுக்கும் ஆபிரகாமுக்குமான உறவு வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னா, அது நண்பனை போல இருக்கிறது. எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து 2 குறிப்பேடு அதிகாரம் 20 இறை வார்த்தை 7 வந்து இப்படியாக வாசிக்கிறோம், சரிங்களா? 2 குறிப்பேடு அதிகாரம் 20 இறை வார்த்தை 7, எங்கள் கடவுளே, உம் மக்கள் இஸ்ரேலருக்காக இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் வெளியேற்றி
இதனை உம் நண்பர் ஆபிரகாமின் வழிமரபினருக்கு என்றென்றுமாக கொடுத்தவர் நீரே அன்றோ. இப்போ பாருங்க, உம் நண்பர், இதை நம்ம கவனிக்கணும். நண்பர், அப்போ கடவுள் ஆபிரகாம் இந்த ரெண்டு பேத்துக்குள்ள உறவு எப்படி இருக்கிற அப்படின்னா, ஒரு தோழருக்குள்ள உறவு, ஒரு நண்பருக்குள்ள உறவு இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இதே ஒரு சிந்தனை எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, எசாயா புத்தகம் அதிகாரம் 41 இறை வார்த்தை 8 எப்படியாக வாசிக்கிறோம். நீயோ இஸ்ரவேலே, என் அடியவனே, நான் தெரிந்தெடுத்த யாக்கோபே, என் அன்பன் ஆபிரகாமின் வழிமரபே. சரிங்களா? ஆபிரகாம் எப்பயே இறந்துட்டாரு, ஆனால் எப்படி நினைவு கூறப்படுறார் அப்படின்னா, நண்பன் ஆபிரகாமே, அன்பன் ஆபிரகாமின் வழிமரபே. சரிங்களா? அப்போ கடவுள் என்ன பண்றார் அப்படின்னா, இங்கு லோத்துவை எதற்காக மீட்கிறார் அப்படின்னா, இங்கு ஆபிரகாம் அவருடைய சகோதரர், லோத்துனுடைய சகோதரர் ஆபிரகாம். அப்போ அவர் பொருட்டு யார் பாதுகாக்கப்படுறார் அப்படின்னா, இங்கு லோத்துவும் அவருடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நிலை. இப்போ பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்களும் உங்கள் குடும்பமும் உடன் பிறந்தவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டுமா? நீங்கள் யாரோட ஆத்மார்த்தமான உறவை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா, ஆபிரகாமை போல கடவுளை நண்பர்களாக ஆக்கி கொள்ள வேண்டும். அப்ப கடவுளை நண்பர்களாக ஆக்கி கொள்ளணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? நோவாவை போல அவர்களோடு, கடவுளோடு நடக்க வேண்டும். இப்ப உதாரணமா அன்றாட வாழ்க்கையில பாருங்க, நமக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, நிறைய நண்பர்கள் இருக்கலாம். அதில் நம்ம ஒவ்வொரு நபர்கள்ட்ட என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா, அது ஒரு வரம்பு வச்சுருப்போம். இவர்கிட்ட இப்படி தான் பேசணும், இவங்கக்கிட்ட இவர் வந்துட்டாரா, இவங்க இப்படி தான் பேசணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குறுகிய வட்ட நண்பர்கள் வச்சுருக்கிறோம். அதே போல் விரிவான ஒரு வட்டத்தில் நமக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்போது குறுகிய வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, பேசுவுக்கு எப்படி 3 பேர் ரொம்ப நெருக்கமானவர்கள் இருந்தாங்களோ, அதே 12 பேர்த்தில் ஒரு 3 பேர் நெருக்கமானவர்களாக இருந்தாங்களோ, அதே போல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, குறுகிய வட்டத்துக்குள்ளேயும் விரிவான வட்டத்துக்குள்ளேயும் நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த நண்பர்களோடு ஒரு ஆத்மார்த்தமான உறவை நம்ம வச்சுக்கணும். அப்போ என்ன செய்கிறோம்? அவங்களோட நடக்கிறோம். இப்போ நம்முடைய சிந்தனையும் நம்முடைய நண்பர்களுடைய சிந்தனையும் ஒத்து போகாது, சில நேரங்கள் ஒத்து போகாது, கருத்து வேறுபாடு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை அப்போ நம்ம என் நண்பன் இப்படி தான் சிந்திப்பார், இப்படி தான் பேசுவான், இப்படி தான் செயல்படுவான், அவன் இப்படி தான் ரொம்ப மூர்க்கத்தனமாக இருப்பான். அப்போ நான் அவனை நண்பனாக்கி கொண்டு இருக்கிறேன், தோழனாக கொண்டு இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனுடைய குணாதிசயங்களை, அவனுடைய நேர்மறையான எதிர்மறையான காரியங்களை எப்படி நம்ம புரிந்து கொண்டு அவரோடு நடக்கின்றோமோ, விட்டு கொடுத்து போகிறோமோ, ஏற்றுக்கொள்கிறோமோ, புரிந்து கொள்கிறோமோ, அப்படி போனால் தான் நெருங்கி போக முடியும். அப்படி இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், நீ அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அங்கெல்லாம் உறவு இருக்காது, ஆத்மார்த்தமான உறவு இருக்காது. குடும்பத்தில் பாருங்க என்ன நடக்குது? ஒரு ஆண் ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கிறது? எப்போ அந்த குடும்பம் பிச்சுக்கிட்டு போகுது, பிரிஞ்சு போகுது அப்படின்னா, நான் சொல்கிறத நீ கேட்கணும், நீ சொல்கிறத நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி நினைக்கிறப்ப தான். ஆனால் அந்த கணவன், என் வீட்டுக்கார் இப்படி தான்ப்பா நினைப்பாங்க, என் மனைவி இப்படி தான் பேசுவாங்க, இதெல்லாம் யதார்த்தம், இதெல்லாம் இயல்பு, சகஜம், பழையாச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறப்ப அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஆத்மார்த்தமான நெருக்கமான ஆழமான உறவு ஏற்படுகின்றது. அதே போல தான் இந்த நண்பர்களுடைய உறவுகளை பார்க்கிறோம். அப்போ நண்பர்களுக்காக என்ன பண்ணுறோம்? நேரத்தை தியாகம் பண்ணுறோம். அதே போல் இப்போ பொருட்களை தியாகம் பண்ணுறோம். இன்னும் பல நிலைகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்முடைய நேரத்தை நம்ம கொடுக்கின்றோம், நம்முடைய உறவுகளை, ஆற்றலை, சக்தியை நம்ம கொடுக்கின்றோம். அப்படி இருந்தால் தான் அந்த நண்பன் நம்மளோட இருப்பான். அதே போல் நம்முடைய நண்பர்கள், நாமும் நம்முடைய நண்பர்கள்ட்ட இருக்க முடியும். அதே போல தான் கடவுளை நாம் நண்பர்களாக்கி கொள்ள வேண்டுமா? அப்போ கடவுள் சொல்கிறாரு, நீ நோவாவை போல என்னோட நட. இப்போ பாருங்க, ஆதாம் ஏவாள் நடந்தாங்க, ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் விட்டு விலகி போக நினைச்சாங்க. அப்போ விலகி போக நினைச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே விலகி போகிறாங்க. பிரச்சனைகளுக்கும் வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் சாபத்திற்கும் உள்ளாகக்கூடிய ஒரு நிலை. அப்போது நாங்கள் கடவுள் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் அவன் அப்படி நடக்கிறார். மாலை வேலை ஆனதும் அப்படியே ஆதாமோடும் ஏவாளோடும் கடவுள் நடக்கிறார். அப்படி நடக்கிறப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எப்போ அவரோட நடக்காமல் சாத்தானோட பேசுனாங்களோ, அதே போல் அவர் விட்டு விலகி போனாங்களோ,
அந்த நேரத்திலே அங்கே வந்து சாபம் வந்தது, அங்கே துன்பம் வந்தது, கொடிய வேதனை வந்து வரக்கூடியதை நாம் வந்து பார்க்கின்றோம். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு நடக்கிறது பல தியாகங்களை வந்து மேற்கொள்ளணும். நம்ம வந்து காலையில் அதிகாலையில் எந்திரிக்கணும். சரி, அதிகாலையில் எந்திரிக்க முடியலை, 1 மணி நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமரணும். உண்மையை, அதாவது பொய் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். அது பொய் சொல்லாமல் என்ன செய்யணும் அப்படின்னா உண்மையை பேசணும். அடிபட்டாலும் துன்பப்பட்டாலும் வேதனை அடைந்தாலும் இழப்புகளை சந்தித்தாலும் நான் நோவாவை போல் என்ன செய்வேன் அப்படின்னா உண்மை உள்ளவராக, நேர்மை உள்ளவராக, குற்றமற்றவராக நான் நடப்பேன். அப்படி நடக்கின்ற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா நாம் வந்து கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக, அவரை நாம் வந்து நண்பர்களாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சூழலை நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோம். திருப்பாடல் 1 வந்து நம்ம வந்து பார்க்கிறோம், நற்பேறு பெற்றவர் யார்? பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். முதல் பாருங்க, பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். இப்போ இங்கே ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாத்தானுடைய சொல்லின்படி நடக்கிறாங்க. ஆண்டவருடைய அந்த அருளின் தோட்டத்திலிருந்து, ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் வந்து வெளியேற்றப்படக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பக்கம் அறிவிக்கப்படுகிறது, சரிங்களா? வேறு நிறைய சேனல்களில், அதாவது தொலைக்காட்சியில், சமூக வலைதளங்களில் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக வந்து அறிவிக்கப்படுகிறது. அதை விட பன்மடங்கு என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா எதிர்மறையான காரியங்கள் இந்த உலகத்தின் பார்வையில், உலகத்தின் போக்கின்படி நம்முடைய வாழ்வை இழுத்து செல்வதற்கு வந்து நிறைய காரியங்கள், தவறான சிந்தனைகள், தவறான காட்சிகள் அந்த ஊடகங்கள் வழியாக நமக்கு வந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்கு தவறான போதனை வந்து வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ நாம் இங்கிட்டு போகலாமா, கடவுள் பக்கம் போகலாமா, உலகத்து பக்கம் போகலாமா அப்படின்னு சொல்லி அப்படியே அடியே திணறடிக்கப்படுகிறோம், சரிங்களா? அடியே குற்ற உணர்வோடு வாழக்கூடிய ஒரு நிலை. ஏன்பா நான் நல்லது தானே செய்ய விரும்புகிறேன் என்கிற ஒரு விதமான, ஆனால் ஏன் அப்படி நான் தோத்து போகிறேன், நான் ஏன் இப்படி பாபத்துக்குள்ளே விழுவுறேன், என்னால் இதிலிருந்து வெளிவர முடியலையே என்கிற ஒரு விதமான ஒரு போராட்டத்துக்குள்ளே என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இதே ஒரு போராட்டம் தான் நோவாவினுடைய காலத்திலும் இருந்தது. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் நிகழ்வு ஒன்றுதான். அன்றைக்கு எப்படி தீவினை சக்திகள் இருந்ததோ, தீய சக்திகள் இருந்ததோ, அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலும் வந்து தீய சக்திகள் நிறைய இருக்கிறது, நன்மையான காரியங்கள் நிறைய இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோவாவை போல எது நடந்தாலும், எப்படிப்பட்ட நிலைகள் வந்தாலும் நான் ஆண்டவரை பற்றி கொள்வேன், குற்றமற்றவராக நேர்மையானவராக நான் இருப்பேன், அவரோடு நடந்து செல்வேன். அப்போ ஆண்டவரை நண்பராக்கி கொள்ளணுமா? நாம் செய்ய வேண்டியது நோவாவை போல ஆண்டவரோடு நடக்க வேண்டும். நடக்கலை, சோலி முடிஞ்சிச்சு, வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அகால அனுது இந்த பாதாளத்துக்குள்ள நம்ம தள்ளப்படுவோம். அதனால் இந்த திருப்பலியில் ஒரே ஒரு வரத்தை கேட்போம், ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆபிரகாமை போல நண்பராக்கி கொள்ள வேண்டும், உம்மை நாங்கள் ஆதாயமாக்கி கொள்ள, நண்பராக்கி கொள்ள ஆண்டவரே நோவாவை போல உம்மோடு இணைந்து நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட அருள் வரத்தை, அந்த வல்லமையை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம்.